இன்னைக்கு எங்க வீட்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஆப்பம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அதுவும் நம்ம எல்போ 9 இன்ச் ஆப்பம் தவால தான் குக் பண்ணியிருக்கோங்க. அண்ட் எவ்ளோ ஈஸியா வந்தது தெரியுங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தான் வந்து ஆப்பம் ஊத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால, எங்க அம்மாவ வந்து கன்டின்யூ பண்ண சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ அதனால நீங்க கை மாறி இருக்குன்னுலாம் நினைக்க வேண்டாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஒரு குயிக் டிப் ஆப்பம் சுடுறதுல சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம ஆப்பம் தவாவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எஃப்ஜி 200 கிரேட் காஸ்ட் அயர்ன்ல மேனுஃபேக்சர் பண்ணது. 9 இன்ச் டயாமீட்டர் வரும். கோர் திக்னஸ் 5 வெயிட் வந்து அப்ராக்ஸிமேட்டா 2.4 to 2.5 கேஜிஸ் வருங்க. விச் இஸ் ஈஸி டூ ஹேண்டில் தான். அண்ட் நம்ம ஆப்பம் தவால பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்பம் மட்டும் சுடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க மினி கடாயே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பொரியல் பண்றது, சட்னிக்கு தாளிக்கிறது, வடை, பஜ்ஜி, போண்டான்னு சொல்லிட்டு எல்லாமே இதுலயே பண்ணலாம். அண்ட் தென் முக்கியமா வந்து உங்களுக்கு பன் தோசை, பன் அடை இது எல்லாமே பண்ணலாங்க. மல்டி பர்ப்பஸா தான் எல்லா குக்வேருமே நாங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம எல்போ குக்வேர்ஸ்ல ஆடி மந்த் சேல்ஸ் போயிட்டுருக்குங்க. மிஸ் பண்ணாம ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ குயிக் டிப் என்னன்னா, ஆப்பம் சுடும்போது இந்த மாரி எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிஸ்பியா விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு கத்தி வச்சுட்டு அந்த எட்ஜெல்லாம் எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் கரண்டி உள்ள விட்டீங்கன்னா ஸ்வைங்குன்னு வந்துருங்க. இதுதான் வந்து நம்ம ஆப்பம் தவால ஒரு குயிக் டிப்பு. கிரிஸ்பியா விடாம மெத்து மெத்துனே எடுத்துட்டீங்கன்னா, அது ஈஸியா வந்துரும். நம்ம ப்ராடக்ட்ஸ elbowcookware.com இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.